Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தளபதி விஜய் அவர்கள் வந்து அவ்வளோ அருமையாக ஆட்சி நடத்தியும் ஒரு சில பகுதியில் வந்து ஊழல் வந்து இன்னமும் குறையாம தான் இருக்குது. அதுவும் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய இடத்துல இருக்குது. அந்த விஷயத்தை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து தெரிவிக்கணும்னு விரும்புகிறேன். பவர் எப்படி இருக்குது இப்படிலாம் கேட்பாங்கன்னு பார்த்தா, ஊழலை ஒழிக்க போறேன்னு வந்தீங்களே, ஃபுல்லா ஒழிச்சிட்டீங்களே, 92 நாள் ஆச்சுன்னு ஒருத்தன் கேட்கலாம். மேலிருந்து வர ஓரளவு நல்ல விஷயங்கள் வந்து கிடைச்சிருது. ஆனால் கீழே அடிப்படையிலிருந்து மக்களுக்கு தேவையானது எதுவும் வரமாட்டேதோ. மேல இருந்து எல்லா திட்டங்களும் சரியா வருது, கீழ்மட்டத்துக்கு வந்து சேர்க்க மாட்டேங்குதுன்னு. அதான் பிரச்சனை. மேல ஓட்டு போட்டு மாத்திட்டோம், இன்னும் கீழே ஓட்டு போட்டு மாத்துறதுக்கு ஒரு 6 மாசம் இருக்கு. இந்தியாவில் மட்டும்தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பெருச்சாரி கடிச்சு சாகுதுன்னு தான் சொன்னார் மெரிசல் படத்தில். ஆனால் அந்த மாதிரி இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு நாட்டில். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட சேஞ்சஸ் எப்போ வரும்? ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை பெற்ற ஒரு அக்காவுடைய அம்மா இந்த மாதிரி எங்கள் வார்டு இவ்வளோ கச்சரா முச்சராவா இருக்கு, இதை என்னன்னு யாராவது கேட்பீங்களான்னு போட்டாங்க. யாரும் கேட்க மாட்டான். உன் பையன் நான் இருக்கிறேன்னு சொல்லி முதல்வர் போனாரு. வெளியில் இருக்க நிறைய பேர் நம்மளை தற்குறின்னு சொல்லுவாங்க. நம்ம தற்குறி கிடையாது. தளபதி சொல்ற மாதிரி நம்ம ஆச்சரியக்குறி அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த மேடை. அதனால உங்க எல்லாருக்கும் அரசியல் தெளிவு இருக்கு, நாங்க தளபதி பிள்ளைங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஈவெண்ட். உங்க மனசுல என்ன படுதோ கேளுங்க. இங்க எந்த செட்டப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது. உங்க மனசுல என்ன படுதோ கேளுங்க. அனைத்திற்கும் விடை உண்டு. ஏன்னா நம்ம தளபதி பிள்ளைங்க. நான் வந்து விஜயபுரம் பகுதியில் வந்து கல்லூரியில் வந்து படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து டெர்ப்ஸ் அகாடமி கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன். 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த ஆட்சியை விட அவர் வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக வந்து நல்லா நடத்திட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு வந்து மனதில் எழக்கூடிய கேள்வி என்னன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து அவ்வளோ அருமையாக ஆட்சி நடத்தியும் ஒரு சில பகுதியில் வந்து ஊழல் வந்து இன்னமும் குறையாம தான் இருக்குது. அதுவும் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய இடத்துல இருக்குது. அதுவும் என் பகுதியில் நான் வந்து ஒரு சில இடத்த நல்லாவே நோட் பண்ணேன். அது நிறையாவே இருக்குது. நான் அந்த விஷயத்தை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து தெரிவிக்கணும்னு விரும்புகிறேன். ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சு நிறையா நோட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்படி இருந்து நான் ஒரு கல்லூரி மாணவனாக தான் இருக்கேன். என்னால் எந்த நடவடிக்கை எடுத்து இதை வந்து தடுக்க முடியும், இல்லை தடுப்பு நடவடிக்கை என்னால் என்ன எடுக்க முடியும் நான் கேட்குறேன். முதன்கண் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு செஷன் வந்து எப்படியும் நடக்காதா, இந்த மாதிரி ஒரு செஷனில் பங்காக இருந்துட மாட்டோமா அப்படின்னு நமக்கு ஒரு தேவை இருக்கும். நம்ம மனசில் இது மாதிரி ஒன்று இருந்தால் சரியாக இருக்கும்னு ஒன்று இருக்கும். அது என்ன நமக்கு சொல்லவே தெரியாது. ஏதோ ஒன்று தேவைப்படுதுன்னு ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நெக்ஸ்ட் ஜென் ஸ்ட்ரைக் ஃபார் டிவிகே அப்படின்னு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாருன்னு எனக்கு
நம்மளுடைய பொதுச் செயலாளர் ஐயா கால் பண்ணி புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, எனக்கும் ஃபுல் டீட்டெயில் தெரியல, கிளம்பி ஊருக்கு போன்னு சொன்னார். கிளம்பி வந்து இங்கே நிற்கிறேன். இன்னைக்கு காலையில் அன்பு அண்ணன் ரொம்ப ஆசையாக காலைல 5 மணிக்கு விடிய காலையில் வந்து என்னை ரிசீவ் பண்ணுறாரு. அவரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கேட்குறேன் என்ன ஈவெண்ட் அப்படின்னு. ஒரு கிளாரிட்டி தரேன், வெயிட் பண்ணி நீங்கள் போய் தூங்கி எழுந்துவாங்க அப்படின்றாரு. வந்தோடனே அண்ணன் நசீரை பார்க்குறேன். அவர் தான் இந்த பிளானையே வந்து பிரெயின் சைல்டாக இதை யோசித்து இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னாரு. அவர்கிட்டையும் கேட்குறேன், இன்னைக்கு நாள் ஃபுல்லாக கேட்குறேன், எங்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணுது. குது பண்ணனுக்கும் ஒரு எண்ணம் இருக்கு, நசீர் அண்ணனுக்கும் ஒரு எண்ணம் இருக்கு. இதை குது பண்ணணும் நசீர் அண்ணனும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கிட்டையும் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஈவெண்ட் இது இப்படி தான் நடக்க போகுதுன்னு எங்கள் யாருக்குமே தெரியாது. முதல்ல ஹானஸ்டாக முதல்ல உங்கள் முன்னாடி இதை நாங்கள் ஒத்துக்கிறோம். அப்போ என்னடா ஈவெண்ட் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு 2-3 விஷயம் இல்லை, தெரியல. பொய் சொல்ல தெரியல, ஊழல் பண்ண தெரியல, மக்களை ஏமாத்த தெரியல. சரி, இதை வச்சுக்கிட்டே ஆட்சிக்கு வந்துட்டோம். அப்போ இதை என்னைக்கு விட்டு கொடுத்துடக்கூடாது இல்லையா? ஆட்சிக்கு வந்தோடனே தோணும்ல, அட்லீஸ்ட் நமக்கு தோணும்னு சில பேருக்கு தோணும்ல. அப்படி எங்களுக்கு எதுவும் தோணலை. அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, என்னைக்கும் சரி, தளபதியோட பிள்ளைங்க திறந்த புத்தகமாகவே இருக்கும். அந்த புத்தகத்தை மக்கள் முன்னாடியே பிரிச்சு வைக்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்றது எனக்கு இப்பதான் தோணுச்சு. நம்ம எதையும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். நான் எப்பயுமே வந்து ஒரு வரக்கூடிய முக்கிய விருந்தினர்களை வரவேற்கிறதுக்கு அவங்க பெயர்கள் எழுதி வைப்பேன். கடந்த 2-3 நாள்ல ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா அந்த பேச்சுக்களுக்கு பதில் சொல்றதுக்கு அந்த குறிப்புகள் எடுத்து வைப்பேன். ஒண்ணுமே இல்லை, வெறும் கையை வீசிக்கிட்டு அண்ணன் மேல பாரத்தை போட்டு இங்க வந்து நிக்கிறேன். முதல் கேள்வியே இப்படி ஒரு கேள்வியை நான் சத்தியமா எதிர்பார்க்கல. எப்படி இருக்கு தளபதி ஆட்சி? ஆட்சி கட்டில வந்து உட்காந்துட்டீங்களே, எப்படி இருக்கு? பவர் எப்படி இருக்கு? இப்படிலாம் கேட்பாங்கன்னு பார்த்தா, ஊழலை ஒழிக்க போறேன்னு வந்தீங்களே, ஃபுல்லா ஒழிச்சிட்டீங்களே, 92 நாள் ஆச்சுன்னு ஒருத்தன் கேட்கறான். இங்க யாரு, எந்த கட்சி, எந்த சித்தாந்தம் உடையவங்க, எத்தனை பேருக்கு எங்களை பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாது. தாவேக்கால வந்து சேருங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நாங்க கேட்க போறது கிடையாது. நாங்க என்ன பண்றோம், என்ன பண்ணிருக்கோன்றத உங்ககிட்ட எடுத்து வைக்கிறோம். திரும்ப திரும்ப நாங்க இதை செஞ்சுக்கிட்டே இருக்க போறோம். அடுத்த 1 மாசம் 1 வருஷம் இந்த ஒரு 5 வருஷம் ஆட்சி கிடையாது. இன்னும் 50 வருஷம் ஆனாலும் நான் போனாலும் எனக்கு பின்னாடி வரக்கூடிய தம்பிகள் வரிசையா உங்க கேள்விகளுக்கு இங்க பதில் சொல்லுவாங்க. பதில் தெரியாத கேள்விகளை உங்க சட்டமன்ற உறுப்பினர் கிட்ட கொடுத்து சிஎம் கிட்ட அனுப்ப போறோம். இந்த அரசியல்வாதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் கான்ட்ராக்டருக்கும் நடுவுல இன்டர்மீடியரின்னு ஒரு பெரிய முதல கும்பல் ஒன்று இருக்கு. அந்த கும்பல் என்ன பண்ணுது, இந்த மக்களையும் அந்த அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் பேச விடாம நடுவில் நின்னுகிட்டு என்கிட்ட கொடு ஃபைல்னு ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல சர்டிபிகேட் வாங்குறதுல ஆரம்பிச்சு 100 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் வாங்குற வரைக்கும் இவங்க நடுவில் நிக்கிறாங்க. இப்ப இந்த ஊழல் இல்லாத ஆட்சின்னு ஒண்ணு போட்டு எந்தெந்த டெண்டர்லாம் ஊழல் வயப்பட்டிருந்ததோ அதெல்லாம் அழிச்சு இதுக்கப்புறம் டெண்டர் போனோம்னா டைரக்டா அரசு அதை நீங்க நேரம் அணுகலாம்னு சொல்லி பட்ஜெட்ல கொடுத்துட்டோம். ஒவ்வொரு ப்ரொக்யூர்மெண்ட்டும் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல குளோபலா ஓபன் ஆக போகுது. உன்ன மாதிரி ஒரு படித்த இளைஞனுக்கும் எந்த சர்டிபிகேட்டும் கேட்காது இந்த அரசாட்சி. நீ அப்ளை பண்ணக்கூடிய அளவுல உன் தகுதிக்கு உன்கிட்ட இருக்கிற பொருளாதார வசதிக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராக்ட் ஓபன் ஆகும். நீ ஒரு ஆண்டர்பிரனரா கான்ட்ராக்டரா மாறலாம். நீ முதல் கான்ட்ராக்ட் எடுப்ப, அதை நல்லா பண்ணினா அடுத்த கான்ட்ராக்ட் உனக்கு ஓபன் ஆகும். நல்லா பண்ணினா நாளைக்கு நீ ஒரு பெரிய கான்ட்ராக்டர். 1 பைசா லஞ்சம் கொடுக்காம 1 ரூபா ஊழல் நீயும் பண்ணாம 30% பார்ட்டி ஃபண்ட் பிக்ஸட். எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் எந்த கான்ட்ராக்ட் இருந்தாலும் 30% அதிகம் இல்லாம பண்ண முடியாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த பட்ஜெட்லயும் ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் நம்ம ஹைக் பண்ணியிருக்கோம். ஆனா டாக்ஸ் எதையும் ஹைக் பண்ணாம எப்படி இந்த காசு உள்ள வந்து பார்த்தா இந்த பார்ட்டி ஃபண்ட் 30% கட் பண்ணதோட விளைவு டாஸ்மாக் கடைகள் 717 கடைகளை மூடி டாஸ்மாக் வருவாய் அதிகரிச்சிருக்கு. எதிர்கட்சிக்காரர் கேட்கிறான் எப்படி ஏறிச்சு? நாங்க லஞ்சம் வாங்கல, ஏறிச்சு. இதுதான் பதில். இது முதல் படி. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கேள்விக்கு ஒரு வரியில பதில் இல்ல. ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே கழட்டி ஓரலிங் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது 5 வருஷத்துல இது மொத்தமா சரியாகாம தாவேக்கு அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு கேட்டு கூட வர மாட்டோம். ஒட்டுமொத்தமா மாறும்போது உங்களுக்கே தெரியும் இவன் தான் தலைவன், இதுதான் கட்சி, இதுதான் மாற்றம்னு. அன்னைக்கு உங்களுக்கு இந்த பதிலே தேவைப்படாது.
கன்வின்ஸ்டா? ஃபுல் பதில் கிடைச்சதா? கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் வந்து எதர்ச்சியாக தான் கேள்வி கேட்டேன். நான் எதையும் ஸ்கிரிப்டடாக பிளான் பண்ணி வரல. நிறைய இடத்துல ஸ்கிரிப்டடாக பேச நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் கேட்ட கேள்விக்கு உடனே நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக இவ்வளோ தெளிவாக பதில் சொல்லி நான் எதிர்பார்க்கல. ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுதான் வேலை. இதுக்கப்புறம் நீங்க அங்க இல்ல, நாங்க இங்க இல்ல. பொதுமக்கள் அரசியல் கட்சிக்காரன்ற பிளவே கிடையாது. ஆட்சிக்கும் மக்களுக்கும் கேப்பே இருக்க கூடாது. நீங்க எங்களை கேளுங்க, அதை நான் எம்எல்ஏ கேட்கிறேன். எம்எல்ஏ போய் முதல்வர் கேட்பாரு, முதல்வர் நேரா கூட வந்து பதில் சொல்லுவாரு. விரைவில் எல்லாம் நடக்கும், காத்துருங்க. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்கீம்ஸ் மாறணும். புரியலம்மா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்போ நிறையா குழந்தைங்க இப்போ சினிமாலாம் காமிக்கிறாங்களா, தளபதி விஜய் கூட சொல்லியிருக்காரு, இந்தியாவில் மட்டும்தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பெருச்சாலி கடிச்சு சாகுதுன்னு தான் சொன்னார் மெரிசல் படத்தில். ஆனால் அந்த மாதிரி இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது நாட்டில். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட சேஞ்சஸ் எப்போ மாறும்? இந்த ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து எல்லா மருத்துவத்துறைகள் மாறணும். இப்போ இருக்கிற ஏழைங்கள்லாம் மருத்துவத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாடை விட, அது மாறணும். 75 ஆண்டு கால பிரச்சனை. இன்னைக்கு தான் ஒரு ஹாஸ்பிட்டலையும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள கவுன்சிலருங்களே போனதில்லை. ஒரு வீடியோ வருது, அடுத்த நாள் காலையில் நம்ம முதல்வர் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலை ரைடு பண்ணாருன்னா அது தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையா இந்த வாட்டி தான் நடந்தது. ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை பெற்ற ஒரு அக்காவுடைய அம்மா இந்த மாதிரி எங்கள் வார்டு இவ்வளோ கச்சரா முச்சராவாக இருக்கு, இதை என்னன்னு யாராவது கேட்பீங்களான்னு போட்டாங்க. யாரும் கேட்க மாட்டான். உன் பையன் நான் இருக்கிறேன்னு சொல்லி முதல்வர் போனாரு. மதியமே சுகாதாரத்துறை அமைச்சர் போனாரு. இன்னைக்கு அங்கே அந்த பிரச்சனை இல்லை. எங்க பிரச்சனை இருந்தாலும் உங்களை மாதிரி தம்பிங்க அதை இனிமேட்டு பூசி முழுகாதீங்க, எடுத்து பட்டவர்தனமா வெளியில போடுங்க. ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஓரமா உணவு இல்லைன்னா என்ன பண்றதுன்னு கேட்டாரு. மேல இருக்கவங்களுக்கு அந்த ஒரு வயிறு பசிச்சிருக்கு தெரியாம இருக்காது. ஆனா அந்த வயிறு பசியை தீக்கிறதுக்கு வழி தெரியாது. ஏன்னா நீட்ல முடியல. அதை யார் தீக்க முடியும்னா கேள்வி கேட்டு அவரால் தீக்க முடியும். அதே போல இங்க இருக்கிற பிரச்சனைகளை இது வரைக்கும் ஊழல், ப்ரொக்யூர்மெண்ட்ல ஊழல். அந்த ஊழல் வந்து மாத்திரையில இருந்திருக்கலாம், எக்யூப்மெண்ட்ல இருந்திருக்கலாம், கரண்ட் கட்டில் ஐசியூல குழந்தைங்க இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயம் மாறும், ஆனா அதுக்கான டைம் எடுக்கும். அந்த டைம் வரைக்கும் அதை எப்படி சரி பண்ண போறோம்னா ஒரு இடத்துலயும் உங்களை போல தம்பிகள் போய் நில்லுங்க. அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை நீங்க அதிகாரிகள் இல்ல, நீங்க எம்எல்ஏ இல்ல, போய் சட்டை பிடிச்சி கேட்காதீங்க. அங்க இந்த பிரச்சனை இருக்குன்னு அந்த பொதுமக்களுக்கு உங்க எம்எல்ஏ தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு உங்க எம்எல்ஏ தெரியும்ல, கொண்டு வந்து உங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க. உங்க அண்ணன் வருவார் உங்க கூட, எழுதி வச்சுக்கோங்க. உங்க அண்ணன் வருவார் உங்க கூட. நான் எங்க அண்ணனை கேட்டெல்லாம் சொல்லல, திரும்பி கூட பார்க்கல, வருவார். அதுதான் தளபதி ப்ராடக்ட். கண்டிப்பா வருவாரு. எம்எல்ஏ வந்து மாறலன்னா நீ அப்புறம் சொல்லு. அப்படி மாறலன்னா நீ கேட்கலாமா? இந்த மாவட்டத்தோட அமைச்சரே நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர், ஒரு டாக்டர் இங்க முதல்ல ஈரோட்ல திருப்பூர்ல இந்த பிரச்சனை தீராம எங்கேயும் தீராது. துணிஞ்சு வெளியில கொண்டு வாங்க, அதுதான் பதில். என் பேர் யோகேஷ், நான் சந்திராபுரம் இந்திரா நகர்ல இருந்து வரேன். இந்த கேள்வியை நான் எம்எல்ஏ சார் கிட்ட கேட்குறேன். ஏன்னா எங்க ஏரியாவில் அவர் போட்டோ பார்த்தா நாங்கள் ஓட்டு போட்டோம். திருப்பூர் ஃபுல்லாகவே சாலை ஓரங்களில் குப்பைகளும் குப்பை மேடுகளுமாகவே அதிகரித்து கொண்டு வருகிறது. நான் ஒன்றும் இல்லை, எங்கள் ஏரியாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சாலை ஃபுல் குப்பை வந்து ரோடை மறைக்கிற அளவு குப்பை அதிகமாகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன மாற்றம்னு என்னன்னு தெரியல. நிறையா பேர் என்கிட்ட கேட்குறாங்க. நான் ஆனால் டிவி கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது சொன்னாலும் மேலிருந்து வர ஓரளவு நல்ல விஷயங்கள் வந்து கிடைச்சிடுது. ஆனால் கீழ் அடிப்படையிலேருந்தே மக்களுக்கு தேவையானது எதுவும் வரமாட்டேதோ அப்படின்னு சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப நல்ல கேள்வி இருந்தாப்புல. அந்த கேள்விக்கு இனி உட்காருங்க தம்பி, நான் சொல்கிறேன். மேலே இருந்து எல்லா திட்டங்களும் சரியா வருது, கீழ்மட்டத்துக்கு வந்து சேர்க்க மாட்டேங்குதுன்னு, அதான் பிரச்சனை. மேலே ஓட்டு போட்டு மாத்திட்டோம், இன்னும் கீழே ஓட்டு போட்டு மாத்துறதுக்கு ஒரு 6 மாசம் இருக்கு. அந்த 6 மாசம் முடியும் போது இந்த பிரச்சனை இருக்காது. இது இங்க இல்ல, ஒரு நடந்த உண்மையான நிகழ்வு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இதுக்கான தீர்வு அண்ணன் சொல்லுவாரு. கூடிய சீக்கிரம் தம்பி உங்க ஏரியாக்கே அண்ணன் வருவார் நான் நம்புறேன். சென்னையில் பல பகுதிகளில் தாவேக்கு ஆட்சி வந்த உடனே பவர் கட்டு நைட்டு கரெக்டாக 10 மணிக்கு, அதுவும் மே 11 ஆட்சி உட்காடுறோம். மே 4ஆம் தேதி கவுண்டிங் முடியுது. உச்சகட்ட வெயில், மெட்ராஸ் வெயில் உங்களுக்கு நல்லா தெரியும். ரோட்ல டெய்லி நைட்டு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கரண்ட் கட்டு. ரோட்ல யாராவது 10 பேர் வந்து உட்காடுறாங்க, சாலை மறியல். திரும்ப காலையில் 10 மணிக்கு வந்து உட்காடுறாங்க, சாலை மறியல். என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு பிளாக்கா இறங்கி வேலை செய்யறோம். அப்புறம் தான் எங்களுக்கு உண்மை தெரியுது. கீழே கவுன்சிலர்கள் பல பேர், முன்னாடி இருந்த கட்சியோட கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க பல பேரை பேசுறவங்க. அண்ணே ரொம்ப டிஸ்டர்பன்ஸா
ஒரு இடத்துலையும் லைன்மேன் கேங்மேன் சொல்லுவாங்கல்ல எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல, அவங்கள மிரட்டி ஒயரை கட் பண்ண சொல்றது, கரண்ட் கட் ஆனா போய் பார்க்க கூடாதுன்னு சொல்றது, இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு விட்னஸ் எவிடன்ஸ் தேட ஆரம்பிக்கிறோம். போயிட்டு அங்கங்க ஃபிளக்க புடுங்குறான், ஃபியூஸ் கேரியரை புடுங்குறான், டிரான்ஸ்ஃபார்மர் மேல கரண்ட் ஒயரை கட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். லைன்மேனை ரீச் பண்ண முடியல. இதை இவங்க தான் பண்றாங்கன்றத கண்டுபிடிச்சிட்டு இன்னும் ஒருத்தரையே டேப் பண்றோம். அப்புறம் தெரிய வருது பிரச்சனை என்னன்னு. அந்த ஆளுங்க எல்லாருமே வந்து அரசாங்க வேலைக்கு எடுக்காம 5000 பேரை வேலைக்கு எடுத்து கிடப்புல போட்டு வச்சிருந்திருக்கிற அந்த தீய சக்தியோட அரசாங்கம். என்ன காரணம்னு கேட்டா சம்பளம் கொடுக்க முடியல. யாருக்கு? கரண்ட் பில் எடுக்க வர்றாங்கல்ல, மீட்டர் ரீடிங், அவங்களுக்கும் கரண்ட் லைன் போச்சுன்னா ரிப்பேர் பண்றவங்களுக்கு வேலை கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இதுல ஒரு ஊழல். என்ன ஊழல்னா, டெம்பரவரியா ஆட்களை வேலைக்கு எடுத்து அந்த வேலைக்கு எடுத்த ஆட்களை வந்து இவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு கான்ட்ராக்டர் மாதிரி இவங்களே இருந்துகிட்டு அரசாங்கத்துல இருந்து சம்பளத்தை அவங்க வாங்கிடுறது. அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க வாங்கிட்டு இந்த கேங்மேனுக்கு சம்பளம் கொடுக்காம அவங்கள பட்னியில போட்டு 6 மாசம் சம்பளம் பாக்கி, 16 வருஷம் என்னோட ப்ரமோஷன் பாக்கின்னு அத்தனை பேர் சிடிஆர்என் ஆபீஸ் வாசல் வந்து நிக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் சேர்த்து தான் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணோம். கடைசியா ஒரு நியூஸ் வருது, இந்த ஆளுங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய கான்ட்ராக்டர் ஒருத்தர் போன்ல புலமன ஆடியோ லீக் ஆயிருக்கு. வேணா நான் பிளே பண்ணி காட்டுறேன். முன்னாடி மாதிரி இல்ல, தாவேக அரசாங்கம் வேலைக்கு வந்த உடனே ஸ்ட்ரைக் பண்ண மாட்டான், லீவ் போட மாட்டான், எங்களால முன்னாடி மாதிரி கரண்ட் கட் பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சமா கரண்ட் பிரச்சனை தீர்ந்துகிட்டே வருதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சென்னையில கரண்ட் பிரச்சனை இல்ல. அதே போல இன்னைக்கு தூய்மை பணியாளர்களோ எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்களோ லோக்கல்ல யாரால அச்சுறுத்தப்படுவாங்க, எப்படி முடக்கப்படுவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தா நீங்க அதைத்தான் கொண்டு வந்து நம்ம எம்எல்ஏ கிட்ட சேர்க்கணும், சமூக வலைதளங்கள்ல போடணும். அப்ப அவங்களுக்கு அந்த பயம் வரும், அந்த துணிச்சல் வராது அதை செய்யறதுக்கு. அதை மீறி அவங்க தாங்க செய்வாங்க, இங்க இருக்கிற பல பேர் கவுன்சிலர் ஆகி வந்து தான் செய்வாங்கன்ற பதில் சால்ஜாப் கிடையாது. கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வாக என்ன பண்ண போறாருன்னு உங்க எம்எல்ஏ வந்து சொல்வாரு. வித் a big round of applause for your MLA.